நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசிக்க தெரிந்து கொண்ட இந்த அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய மகிமையை துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு எச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். ஆமென். ஒரு 3 பிரிவுகளாக இந்த சங்கீத பகுதியை நாம் பிரிக்க முடியும். முதல் 4 வசனங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியங்களை குறித்து தேவ மனிதன் இங்க சொல்லுகிறார். ஆகவேதான் எப்படி மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, அவர் சொல்றாரு, பூமியின் குடிகளே என்று சொல்றாரு. பூமியின் குடிகளே அப்படின்னா பூமியில் இருக்கிற அனைவரும் அது காண்பிக்கிறது. பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள், இந்த பூமியில் யாரெல்லாம் குடியிருக்கிறார்களோ எல்லாருமே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை தான் பாடணும், ஆண்டவரை தான் துதிக்கணும், கர்த்தரை தான் நாம் கனம் பண்ண வேண்டும், கர்த்தரை தான் நாம் புகழ வேண்டும், நாம் அவரை தான் போற்றி பாட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். 2ஆம் வசனத்துல அவருடைய அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மகத்துவம், அவருடைய நாமம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அவருடைய மகத்துவங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் கீர்த்தனம் பண்ணுங்க அப்படின்றார். கீர்த்தனம் என்று சொன்னால் பாடல் பாடுங்க, பாட்டு பாடுங்க. அதுதான் முதல் வசனத்துல தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்க, மகத்துவங்களை பாடுங்க, நாமத்தை துதிங்க என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்துல திருச்சபையை நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை கொண்டாடாம வேற எதெல்லாம் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய துதியின் அந்த மகிமையை நம்ம கொண்டாட தவறிவிட்டோம். சபையானது ஆண்டவருடைய மகிமையை கொண்டாட இன்றைக்கு தவறிவிட்டது. மற்ற காரியத்தெல்லாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாலிபர்கள் கொண்டாட்டம், சிறுவர் கொண்டாட்டம், அந்த பெண்கள் கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம், பல கொண்டாட்டங்கள் இருக்கிறது. ஆனா இந்த கொண்டாட்டத்துல துதியை நம்ம மறந்துட்டோம். கொண்டாட்டத்துல தேவனுடைய மகிமையை நம்ம மறந்துட்டோம். எத்தனையோ விதமான விழாக்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ ஆலயங்களிலே விழாக்கள் நடக்கிறது, வியாபாரங்கள் நடக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன இல்லை அப்படின்னா, ஜனங்கள் கூட்டமாய் வராங்க. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சபைக்கு கூட்டமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா தாவீது இங்க என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை நம்ம பாட வேண்டும் என்று சொல்லுகிறார், தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தை, அவருடைய மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வானத்திலும் பூமியிலும் அவருடைய மகத்துவங்களை குறித்துதான ஒரு காரியங்கள் நம்ம ஆராய்ந்து அறிந்து அவருடைய துதியை, அவருடைய மகிமையை நம்ம கொண்டாட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதே காலத்துல அப்படிப்பட்டதான ஒரு மகிமையை எல்லா மக்களும் மெனசிதார்கள், கொண்டாடினார்கள். அதுதான் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும், துதிக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை நாம உயர்த்த வேண்டும். இந்த வாயினால் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாவினால் கர்த்தருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், புகழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு. அல்லேலூயா. பூமியின் மீதெங்கும், இந்த பூமியில எல்லா இடங்களிலும் எல்லா காரியங்களும் கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியினுடைய ஒரு முனை துவக்கி மறுமுனை மற்றும் குமரி முதல், இந்தியாவில் குமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? பணிந்து கொள்ள வேண்டும். பூமியின் மீதெங்கும் பூமியின் குடிகளே என்று சொல்லுகிறார்.
அப்ப பூமியின் மீது எங்க உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள், அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள். பிள்ளைகளை நாம் இப்படி ஆண்டவருடைய நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? துதித்து பாடி கம்பீரமாக அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய செய்த செயல்கள் எல்லாம் மகத்துவங்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? மகிமையாய் ஆண்டவருக்கு அதை ஆராதனை செய்ய வேண்டும். ஆமென். மகிமையை மாற்ற வேண்டும். தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது அல்லவா? கர்த்தருடைய மகிமை இந்த பூமியின் மீது எங்கும் வானத்தில் இருந்து அந்த மகிமை இறங்கி வந்தது. பரலோகத்திலிருந்து தேவ மகிமை இறங்கி வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளை சீனாய் மலையில தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஆசாரிப்பு கூடாரத்தின் மேல் கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. சாலமோனுடைய மண்டபத்தின் மேல் தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஆலயம் மகிமையினால் நிறைந்திருந்தது. ஏசையா தீர்க்கதரிசி தரிசனத்திலே சொப்பனத்திலே காண்பிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேராபீன்களும் சேராபீன்களும் தேவனை துதித்து பாடும்போது அந்த இடத்திலே புகையினால் நிரம்பி இருந்தது. பூமி எங்கும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருந்தது. எப்ப தெரியுமா? தேவனை நாம் துதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை போற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தேவ மகிமை இந்த பூமியில நிரம்பி இருக்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மீரியாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, செங்கடலை ஆண்டவர் பிளந்த பிறகு ஜனங்கள்லாம் அக்கறைப்பட்டாங்க. மோசேனுடைய சகோதரி என்ன செய்தாங்க? மீரியாம் அவங்க பாட்டு பாடி கர்த்தரை புகழ்ந்து மகிமையாய் கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா பாடல்கள் மூலமாக நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்பாவுக்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த வயதுல கூட அவர் நல்ல பாட்டு பாடி தேவனுடைய நாமத்தை என்ன செய்யறாங்க? பாடல்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? பாட்டு பாடி நடனம் ஆடி கர்த்தரை துதித்தாங்க. எப்தாவுடைய மகளை பாருங்க, இன்றைக்கு குடலோடு கூட தேவனுடைய பிள்ளைகளை அவள் பாட்டு பாடி கர்த்தருடைய நடனம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறாங்க. மோசே என்ன செய்கிறாரு? பாடல்களை எழுதி என்ன செய்தாரு? அவர் வாசித்தார் என்று சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அந்த தண்ணீரில் இந்த ஊற்று கிளம்பின உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ஊற்று தண்ணீரே இந்த பாடலை என்ன செய்தாங்க? பாட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நடனம் பண்ணி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளை தெபோராலே எழும்பு, பராக்கே எழும்பு என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி தேவன் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு வருகிறார் என்று சொல்லி ஆதி காலங்களில் தீர்க்க தரிசிகள் பாடல்களை பாடினார்கள். பெரிய பெரிய தலைவர்கள் பாடல்களை பாடினார்கள். பெரிய பெரிய பெண்கள் எல்லாரும் சபையில பாடல்களை பாடினார்கள். ஏன் தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவர் தேவனை துதித்து நடனம் பண்ணி கர்த்தரை என்ன செய்தாரு? பாடல்களை பாடினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சாலமோன் 3000 நீதிமொழிகள் என்ன செய்தாரு? அவர் எழுதினார். 1200 பாடல்களை பாடினார் என்று சொல்லி சாலமோனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பாடல்களை எழுதினார்? 1200 பாடல்களை என்ன செய்தாரு? அவர் எழுத ஆரம்பித்து பாடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு புத்தகம் என்ன தெரியுமா? பாட்டு புத்தகம். சங்கீதம் ஒரு பாட்டு புத்தகம். பிரசங்கி ஒரு பாட்டு புத்தகம். நீதிமொழிகள் புத்தகம். இந்த 4 புத்தகம் என்ன தெரியுமா? பாடல் புத்தகம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு கீர்த்தனை செய்ய வேண்டும், பாடல்களை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், ஒரு நாமத்தை நாம மகிமைப்படுத்த வேண்டும். இவ்விதமாய் கர்த்தரை நாம் துதிக்கும் போது தாங்க ஆண்டவருக்கு மகிமை. வீட்டுல நம்ம பாடும்போது தேவனுக்கு மகிமை வரணும். சபையில நாம் பாடும்போது தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அந்த பாடல்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதத்தின் மூலமாக தேவனுடைய நாம மகிமை அடைய வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதான் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையே கொண்டாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நோக்கி உமது கிரிகளில் எவ்வளவு பயங்கரமா இருக்கு, உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு எச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தர் நல்லவர், தேவன் எவ்வளவு பெரிய. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களை உங்களுடைய பாதப்படியில் தேவன் கொண்டு வருவார். அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சொன்னா, நம்ம பாட்டு பாடும் போதே இந்த வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய யுத்தம் உங்களுக்காக செய்வார். ஆமென். நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 148ஆம் அதிகாரத்திற்கு வாங்க.
அந்த இடத்துல சில காரியங்கள் தாவீது சொல்லுகிறாரு. இந்த 8ஆம் அதிகாரத்து 148ஆம் அதிகாரத்திலே அல்லேலூயா வானங்களில் உள்ளவைகளே. இப்போ அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானங்களில் உள்ளவைகளே அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப வானத்தை இப்ப மேல போயிட்டாரு, பூமியிலிருந்து மேல வானங்களில் உள்ளவைகளே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வானத்துல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாருங்க அடுக்கடுக்கா சொல்லிட்டு வர, கர்த்தரை துதியுங்கள் வானங்களில் உள்ளவைகளே, நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அப்ப அந்த உன்னதத்திலே கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும், துதிக்க வேண்டும். முதலாவது சொல்றார் தூதர்களே. உன்னதத்தில் யார் இருக்கிறாங்க, உன்னதத்தில் யார் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. வானத்திலே பாருங்க, வானத்திற்கு மேல உன்னதங்களில் இருக்கிறவைகளே கர்த்தரை துதியுங்கள். தூதர்களே, உன்னதத்தில் யார் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்களே நீங்கள் அவரை என்ன செய்யுங்க, துதியுங்கள். நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா, உன்னதத்தில் இருக்கிறாங்க. ஆமென். உன்னதமானவரின் மறைவிடம் உன்னதத்துல இருக்கிறாங்க. யாரெல்லாம் உன்னதத்தில் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, அவருடைய சேனைகள் இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் அவரை துதியுங்கள். வானத்துல என்ன இருக்கு, சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானத்திலே பாருங்க, நட்சத்திரங்கள் எல்லாம் பிரகாசமாய் இருக்கிறது. ஆகவே நீங்க எல்லா நட்சத்திரங்களை பார்த்து சொல்லுகிற, நட்சத்திரங்களே கர்த்தரை துதியுங்கள். வானங்களே கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன் வானாதி வானங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா, 1ஆம் வானம், 2வது வானம், 3வது வானம், 4ஆம் வானம், 5ஆம் வானம் என்றெல்லாம் அடுக்கடுக்காய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்க. தண்ணீரை ஆண்டவர் எங்க வச்சிருக்கா தெரியுமா, அல்லேலூயா, ஆகாய மண்டலத்துல வச்சிருக்கிறார் அம்மா கர்த்தர் தண்ணீர். ஆமென். காற்று எங்க வச்சிருக்காரு தெரியுமா, காற்று அங்கதான் அவர் இருக்கிற இடத்துலதான் காற்று தேவன் வச்சிருக்கிறார் அம்மா, அல்லேலூயா. காற்றும் அவருடைய பண்டசாலையில் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆகாய மண்டலத்துல தண்ணீர்களை அங்க கர்த்தர் வச்சிருக்காரு. ஆகவே தண்ணீர்களை நாம் நினைக்கிறோம் பூமியில தான் தண்ணீர் இருக்குது அப்படின்னு, இல்லைங்க. பரலோகத்துல தேவன் தண்ணீரை வச்சிருக்காரு. ஆகாய மண்டலத்துல தண்ணீர் இருக்கு. ஆக தண்ணீர்களே கர்த்தர் என்ன செய்யுங்க, ஆகாயத்தில் உள்ள தண்ணீர்களே, ஆகாயத்தில் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் காலங்களில் நிலைக்கும்படி செய்தார். என்றைக்கும் அது நிலைச்சிருக்குமா, மாறவே மாறாது. மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுடைய வேலை என்ன, பூமி சுற்றி வரும்போது பூமியை சுழலும்படியாக தேவன் வச்சிருக்காரு. அல்லேலூயா. பூமி சுற்றி கொண்டே இருக்குது. பூமி சுற்றி வருகிறது. இது ஒரு மாறாத பிரமாணம். நட்சத்திரங்களை கர்த்தர் வச்சிருக்காரு, அது மாற்றவே முடியாது. சூரிய சந்திரன் மாற்றவே முடியாது. ஆகாயத்துல தண்ணீர் இருக்குது, காற்று இருக்குது, அது மாறவே மாறாது. சர்வ சேனைகள் உன்னதத்துல இருக்கிறாங்க, மாறவே மாற முடியாது. தூதர்கள் அங்க வாசம் செய்கிறாங்க, அது மாறவே மாறாது. அடுத்ததாக என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில் உள்ளவைகளை அப்படின்ட்டு. 2வது பாயிண்ட் என்ன, முதல் பாயிண்ட் உன்னதத்துல இருக்கிற வானத்துல இருக்கிறவைகள் என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கிறோம். இப்ப மேல இருந்து கீழே வராரு, பூமியை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். அப்போ பூமியில் உள்ளவைகள் என்ன, மகா மச்சங்களே ஆழங்களே, சகல ஆழங்களே கர்த்தரை துதிங்க. இந்த உலகத்திலே எத்தனை மச்சங்கள் இருக்கிறதோ, மகா மச்சங்கள் இருக்கிறதோ, இன்றைக்கு அவைகள் எல்லாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், துதிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆழம் இருக்கிறது பூமியிலே, ஆழத்தை அறியவே முடியாது. மனுஷர்கள் இந்த பாதாளம் இருக்குது, பாதாளமே நீ ஆழத்துல இருக்கிற, இந்த பாதாளத்தில் இருக்கிற எல்லாம் கர்த்தரை துதி. இந்த பூமியில் இருளில் இருக்கிறவங்க எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஆழங்களே என்று சொல்லுகிறார். இந்த ஆழத்துல எல்லாமே ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், துதிக்கணும். இருள் இருக்கோ, இருளை நீ ஆண்டவரை துதி. அல்லேலூயா. ஆழத்தில் இருக்கிறவைகள் மகா மச்சங்களை நீங்க எல்லாம் செய்யுங்க, கர்த்தரை துதிக்கணும். பாருங்க, அக்கினி எங்க வச்சிருக்காரு, பூமியில வச்சிருக்காரு ஆண்டவர். பாருங்க, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ளவைகளே, சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவைகளே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஆமென்.
பாருங்க, பூமியில் உள்ளவைகளா எவ்வளவு அடுக்கி எவ்வளவு பிரிச்சு அவர் அழகா ஆண்டவர் நாமத்தை பாடி இருக்கிறார் பாருங்க. துதி செலுத்திருக்கிறார் பாருங்க, கீர்த்தனம் பண்றாரு பாருங்க. முதலாவது வானத்தில் இருக்கிறவைகள் கர்த்தரை துதிங்க, அடுத்தது பூமியில் உள்ளவைகள் கர்த்தரை துதிங்க. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி அனைத்திற்கும் மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 14ஆம் வசனத்திலே 148:14 தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். நமக்கு என்ன தெரியுமா கொண்டாட்டம்? கர்த்தரை உயர்த்துவதுதான் நமக்கு கொண்டாட்டம். கர்த்தரை பாடுவதுதான் நமக்கு கொண்டாட்டம். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பதுதான் நமக்கு கொண்டாட்டம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துறதுதான் நமக்கு கொண்டாட்டம். தேவனுக்கு மகிமை செலுத்துறதுதான் கொண்டாட்டம். பரிசுத்தவான்களே, உங்களுக்காக ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு பாட்டு பாடி நம்ம நடனம் பண்ணி ஒரு களியாட்டுக்குள்ளாக நாம் ஈடுபடக்கூடாது. களியாட்டுகள் வேற, அது மனுஷர்களை பிரியப்படுத்துகிற களியாட்டுகள் வேற. தன் சரீரத்திலே நாம் ஆண்டவருக்கு முன்பாக இந்த சரீரம் கர்த்தருக்கு, இந்த சரீரத்திலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். என் நாவினால் கர்த்தர் புகழப்பட்டார். உங்கள் நாவினால் தேவனை மாத்திரம் புகழ வேண்டும், தவிர எந்த மனுஷனையும் புகழக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனுக்கு நீங்கள் மகிமை செலுத்தக்கூடாது. எப்பேற்பட்ட ஊழியக்காராய் இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளாய் இருக்கட்டும், தீர்க்க தரிசனங்கள் சொல்லட்டும், கர்த்தருடைய அற்புத அடையாளங்கள் செய்யட்டும், ஆனால் மகிமை கர்த்தருக்கு. யாருக்கு மகிமை? கர்த்தருக்கு தான் மகிமை. பிரசங்கத்திலே கர்த்தருக்கு மகிமை, பாட்டிலே கர்த்தருக்கு மகிமை, துதியிலே கர்த்தருக்கு மகிமை. இவ்வளவு ஆராதனை ஒரு சகோதரர் நல்ல ஆராதனை பண்ணி மகிமையை கொண்டாடி இறங்கி வந்தாலும் அந்த மனுஷனுக்கு மகிமை இல்லை. கர்த்தருக்கு தான் மகிமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுல ஏரோது என்ன பண்ண தெரியுமா? அவரும் ஆண்டவருடைய பிரசங்கம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் ஏரோது என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினாரு. பயங்கரமான பிரசங்கம். ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, ஓ இது என்ன தேவ தூதன் போல இந்த பிரசங்கம் இருக்கிறது சொல்லி ஏரோதை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தல, கர்த்தரை உயர்த்தல, ஏரோதுக்கு அந்த மகிமை கொடுத்தாங்க பாருங்க. கர்த்தர் ஒரே அடி அடிச்சாரு. அடிச்ச உடனே அந்த இடத்துல அவர் என்ன பண்ண தெரியுமா? புழு புழுத்து செத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை செலுத்தினா நம்முடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? தன்னை மரணம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய காணிக்கைகளை கூட பார்த்தீங்கன்னா அனனியா சப்பீரா அவங்களும் ஆலயத்துல ஆண்டவருக்கு விரோதமாய் பொய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொய்ய சொன்னாங்க, காணிக்கையை மறைச்சிட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா? ஏன் நீங்க கர்த்தருக்கு போய் பரிசுத்த ஆவியான விரோதமாய் பொய் சொல்ல நீங்க பயப்படாம போனது என்னன்னு சொல்லி அங்கே சொல்லும் போது அவங்க மறிச்சிட்டாங்க, இறந்து போய் மறிச்சிட்டாங்க. அம்மே 2 பேரும் கணவன் மனைவியும். கர்த்தருடைய பிள்ளைகள் உடனே ஒரு அடி விழுந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு நாம் மகிமை சொல்லுவோம். கொடுப்பது கர்த்தருக்காய் நாம் கொடுக்கிறோம். எல்லாம் அது ஒரு பெரிய ஆராதனை. ஆகவே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் தேவனை துதிக்கும்படியாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, 149ஆம் சங்கீதத்திலே அல்லேலூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை ஆடுங்கள், பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பழைச புதுசா மாத்தணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பழைய பாடலாம் எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? இன்னைக்கும் புது பாட்டு மாதிரி இருக்குதுங்க பழைசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். 150ஆம் சங்கீதத்திலே முதல்வர் அல்லேலூயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவருடைய துதியுங்கள், அவருடைய வல்லமை உள்ள கிரிகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், எக்கால துணியோடும் அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழலோடும் தீங்கடலோடும் அவரை துதியுங்கள், ஓசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசை உள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசை அப்படின்னா இன்னும் சத்தமா கை தட்டுங்க சொல்றாங்கல்ல, இன்னும் சத்தமா கை தட்டுங்க. அப்படிதான் கர்த்தரை சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு மகிமை? யாருக்கு மகிமை செலுத்தணும்? கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்தணுங்க. ஆண்டவர் ஒருவருக்கு நாம் மகிமை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25 3வது வசனம். ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள், கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும்.
பலத்த ஜனங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அவ்வளவு பெரிய ஜனங்கள், ஏகோபித்து வரக்கூடிய எல்லா மக்களும், உங்களுக்கு சொல்றேன், ஜனங்கள்லாம் எதுக்கு வராங்க அப்படின்னு நீங்க பாக்கணுங்க. ஜனங்கள், பலத்த ஜனங்க வரணும், கூட்டமாய் வரணும். ஏன் அதிக கூட்டத்தை நம்ம சேர்க்கணும், அதிக கூட்டத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா, வேற எதற்காக நோக்கம் வரக்கூடாது, கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ஆமென். கூட்டமாய் போய் யாருக்கு மகிமை செலுத்தணும்? இருக்குதா? இப்போ கர்த்தருக்கு மகிமை செலுத்துறோமா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? தேவன் நம்முடைய நாவினால புகழப்படுகிறாரா? கூட்டமாய் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தரை வெளுக்கும் திசையிலும் வெளுக்கும் திசைனா என்னங்க? சூரியன் உதிக்கிற இடத்திலிருந்து, சூரியன் உதயமாகிற இடத்திலிருந்து, இஸ்ரவேலின் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் கர்த்தரின் நாமத்தை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணுங்க. தீவுகளிலே, மலைகளிலே, குன்றுகளிலே, காடுகளிலே, சூரியன் உதிக்கும் திசைகளிலே, சூரியன் மறைக்கிற எல்லா திசைகளிலும் கர்த்தர் ஒருவருக்கே மகிமை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 44ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 44:23, வானங்களே கலித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே மகிமைப்படணுங்க, சபையிலே மகிமைப்படணும், தேவ மக்கள் மத்தியிலே தேவன் மகிமை செலுத்தணும். அதுதான் வானங்களே கலித்து பாடுங்கள். அருமையா இருக்கு பாருங்க இந்த வசனம். கர்த்தர் இதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே, ஆழங்களே, கர்த்தரை துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே, காடுகளே, காட்டில் உள்ள மரங்களே, சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு. ஏன் தெரியுமா முழங்கணும்? பூமியில ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகமே சந்தோஷமா. பூமியில ஒரு பாவி, எங்கேயோ ஒரு பாவி மனம் திரும்புறான் அப்படின்னா பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஏன்னா மனம் திரும்புதலுக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, ஒரு கொண்டாட்டம். அந்த காலத்துல எல்லாம் ஞானசானம் எடுக்கும் போது எவ்வளவு ஜனங்கள் சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஒரு பாவி மனம் திரும்பி ஆலயத்திற்கு வரும்போது சபையில் சந்தோஷம், ஆலயத்துல சந்தோஷம், ஊழியக்காரர்களுக்கு சந்தோஷம், விசுவாசிகளுக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க, ஆண்டவருடைய நாமத்தை துதிப்பாங்க. மனம் திரும்பி ஞானசானம் எடுக்கும் போது, மனம் திரும்பி உட்கார்ந்து கர்த்தரை பாடும்போது பரலோகமே சந்தோஷப்படுகிறது, ஆழங்கள் பாடுகிறது, மரங்கள் பாடுகிறது, எல்லா மக்களும் கர்த்தரை துதி செலுத்துறாங்க. அல்லேலூயா. மரியாதை சொல்றாங்க என்னன்னா, என் ஆவி என் ஆத்துமா ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. ஆமென். என் ஆத்துமா, எனக்குள்ள இருக்கிற ஆவி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார்கள். ஏன்? இந்த சிறுமை, இந்த தாழ்மை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். ஆமென். ஆண்டவருடைய கிருபை நினைக்கணுங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சரி, இவங்களை போல தேவனுடைய தயவு நாம் நினைவு கூற வேண்டும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை நினைக்க வேண்டும். தேவன் நம்மேல் வைத்ததான அந்த மகிமை, அந்த இரக்கத்தை நாம் நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு மேலானதப்பா. ஆண்டவரே, உங்க அன்பு எத்தனை பெரியது ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்கள் மேல் தயவாய் வைத்து எங்கள் இவ்வளவாய் மேன்மைப்படுத்தினீங்களப்பா. இந்த மகிமையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் மகிமை நான் வேற ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன், என் துதியை நான் வேற ஒருவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லும் போது நம்ம எதுக்குங்க மற்றவங்களுக்கு மகிமை கொடுக்கணும்? மற்றவர்களுக்கு ஏன் நம்ம துதியை செலுத்தணும்? கர்த்தருக்கு மகிமை கொடுக்கணுமே, மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது, கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும்
உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவருமக்கன்றோ ஆராதனை 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 என் அன்பரே சுபக்கே என் அன்பரே சுபக்கே மகிமை உமக்கன்றோ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்தணுங்க. ஆண்டவரே உமக்கு தான் மகிமை ராஜா. எங்களுக்கு வேலை கொடுத்தீங்க, திருமண காரியங்களை வாய்க்க செய்தீங்க, நல்ல வருமானத்தை கொடுத்தீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க. ஆண்டவரே உமக்கு தான் நாங்கள் மகிமை. எல்லாத்துக்கும் நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? மகிமையை செலுத்த வேண்டும். ஜீவனை கொடுத்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு பெரியது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க வேண்டும், பாடல்களை பாட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த 66ஆம் சங்கீதத்திலே 5, 6, 7 வேத வசனம், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனு புத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரை வழியாய் மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமா இருக்கிறது, துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய செய்கைகளை கவனித்து பார்க்க வேண்டும், அல்லது தேவனுடைய மகத்துவங்களை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருடைய அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவன் இந்த உலகத்திலே அவர் செய்த, அவர் பாராட்டின, அவருடைய நடக்கிற எல்லா காரியமும் பயங்கரமாக இருக்கிறது. அதுல 2 காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே, 1 கடலை உலர்ந்த தரை வழியாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கடல், 2வது 6. 1 கடல் என்று சொன்னால் என்ன? செங்கடல். 6 என்று சொன்னால் என்ன? யோர்தான் நதி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 2 சம்பவங்கள், ஒன்று மோசையின் மூலமாக செங்கடல்ல என்ன செய்தாங்க? அவர்கள் பிளந்து அந்த உலர்ந்த தரவழியாய் ஜனங்கள் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போனாங்க. இது மோசையின் மூலமாக நடந்தது. 2வது ஒரு பெரிய மிராக்கல் எதன் மூலமா? யோசுவாவின் மூலமாக நடந்தது. யோர்தான் நதி பிரவாகித்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எழுதப்படு. அந்த ஆற்றை ஆசாரியர்கள் உள்ளங்கால், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியர்கள் ஆசாரியர்களுடைய உள்ளங்கால் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி இறங்கி வருகிற அவ்வளவு வல்லமையான அந்த தண்ணீர் ஜலம் அப்படியே நின்றது, 2ஆக பிளந்தது, ஜனங்கள் அக்கறைப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த 2 மகத்துவமான காரியங்கள் வேதாகமத்துல. இன்னொரு காரியமும் வேதத்துல இருக்கிறதுங்க. யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? சூரியனை நிறுத்தினார், சந்திரன் என்ன செய்தாரு? நிறுத்தினார். இதுவும் பெரிய அற்புதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதங்களிலே இதெல்லாம் நம்ம கவனிக்கணுங்க, கவனித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், சபையாருக்கு சொல்ல வேண்டும், மறந்துடக்கூடாது. அப்பப்போ இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் செங்கடலை பிறந்தாரு மோசையின் மூலமாக, யோசுவாவின் மூலமாக ஆண்டவர் யோர்தானை 2ஆக பிளந்தாரு, அங்கே சூரியனை நிறுத்தினார் யோசுவா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்தாரு. எரிகோ கோட்டையின் மதில் சுவர் உள்புறமாக தரையில விழுந்தது. அல்லேலூயா. அங்கே எகிப்திலே 10 வாதைகள் மோசையின் மூலமாக வாதைகளை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி
வனாந்தரத்திலே அவர் என்ன செய்தாரு? கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர பண்ணினார். வானத்திலிருந்து அவர்களுக்கு என்ன மன்னாவை ஆண்டவர் பொழுந்தள்ளினார். இவ்விதமாய் காடைகள் வந்து குவிந்தது. ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை கர்த்தர் செய்தாரே. அவருடைய மகத்துவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அதான் யோபு பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், யோபுவே உனக்கு தெரியுமா, நீ கவனிக்க வேண்டும், என் சிருஷ்டிப்பை நீ கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நான் 2 அதிகாரங்களை, கடைசி 2 அதிகார யோபின் புத்தகத்திலே யோபை பார்த்து சொல்லுவார், நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நீ மறந்துட்ட, நான் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நீ மறந்துட்ட, நான் வந்து எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறேன், நீ கவனித்து பார், என்னுடைய சிருஷ்டிப்புகளை நீ கவனித்து பார், எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் நான் செஞ்சிருக்கிறேனே, அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை கவனித்து பார். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான அற்புதங்களை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் செய்ததான அதிசயங்களை கவனித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் என்ன தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்துல தண்ணீரை திராட்சரசமாக தேவன் மாற்றினாரே. வெறும் தண்ணீரை ஜாடிகளில் நிரப்புங்கள் என்று சொல்லி அந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும் போது அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து என்ன செய்தாருங்க? அவர்கள் கொண்டு போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வந்து வெறும் தண்ணீரை ருசி பார்த்தவன் இவ்வளவு மதுரமான திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி கல்யாண வீட்டு மணவாளனை அழைத்து கேட்கிற அளவுக்கு அதெல்லாம் பெரிய அற்புதமாய் மாறினது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்ததான மகத்துவங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளமா இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? இதை கவனிக்க மறந்துட்டோம். ஆமென். நம்ம பிரச்சனை நாம் என்ன செய்யறோம்? நம்ம பிரச்சனை தான் பெருசாகுதுன்னு சொல்லிட்டு தலையில வச்சுட்டு தெருவாய் வீழ்வாய் போய் என் பிரச்சனை எப்படி இருக்குது, என் பிரச்சனை எப்படி, ஏன் அப்படி சொல்றீங்க? உன் விசுவாசம் எங்க போச்சு? உன் நம்பிக்கை எங்க போச்சு? நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்க்க முடியாதா? யோபே, உன் பிரச்சனை நான் தீர்க்க மாட்டேனா? ஒரே நேரத்துல எல்லாத்தையும் இழந்து போன யோபுக்கு எவ்வளவு அவசரப்பட்டிருப்பாரு யோசனை பண்ணி பாருங்க. பிள்ளைகளை இழந்தார். 10 பிள்ளைகள், அழகான பிள்ளைகள். சுவர் இடிந்து ஒரே நேரத்துல 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போச்சு. எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரே நேரத்துல இழந்து போனாரு. ஒரே நேரத்துல பறி கொடுத்துட்டாரு. வீதிக்கு வந்துட்டாரு. சரீரத்துல அவ்வளவோ பலவீனங்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் பற்களால் நிரம்பி ஓட்டெடுத்து சொரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய இன்றைக்கு யோபுக்கு அவ்வளவு பிரச்சனை. சாத்தான் வந்து அவ்வளவு சோதனை கொடுத்து சோதனையின் மேல சோதனை வந்துட்டே இருந்து நண்பர்கள் வந்தாங்க. ஒரு வாரம் அவனை பார்த்து பேசாமல் இருந்தாங்க. அவனுடைய துக்கம் கொடிய துக்கம், அவனுடைய வியாதி கொடிய வியாதியாகி இருந்தது. மனைவி வந்தா, இன்னுமா நீ உயிரோடு கூட இருக்கிற? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோபு என்கிற பக்தன் தேவனை துதிக்க ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியம் கடைசி நேரத்துல சொல்றாரு, நீ கவனித்து பாருப்பா. ஆமென். கவனித்து பார். என் சிருஷ்டிப்புகள் எல்லாம் நீ கவனித்து பார். நான் எப்படிப்பட்டவர், நான் யார் என்பதை குறித்து நாம் மறந்துடும். நம்முடைய தேவன் யார்? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? கண்மலையை பிளந்தாரே, செங்கடலை பிளந்தாரே, கர்த்தருடைய பிள்ளைகளை யோர்தானை பிளந்தாரே, வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரே, வானத்திலிருந்து தம்முடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தித்தாரே, எத்தனை யுத்தங்கள் நடத்தினாரே, பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய ஜனங்களுக்காக செய்தாரே. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவருடைய அந்த செயல்களை, அந்த செய்கைகளை நம்ம வந்து பார்க்கணும். தேவ சபையில தேவனை போற்றி நாம துதிக்கணும். அப்படி தேவனுடைய அற்புதங்களை கவனித்து பார்க்க வேண்டும். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. சீக்கிரம். மார்க்கு 7 கடைசி வசனம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவர் ஏன் இதெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்காரு? ஏன் எழுதி வச்சிருக்காரு? யோவான்கிட்ட போய் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? செவிடர்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஊமையர்கள்லாம் பேசுறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, மரிச்சவங்க உயிரோடு கூட எழுந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இதை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் நன்றாய் செய்துகிறார். செவிடர்கள் எல்லாம் கர்த்தர் வந்து குணமாக்கி கொண்டிருக்கிறார். வியாதிகளை சுகமாக்குறார், பேய்களை துரத்துறார், பிசாசை துரத்துறார், அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஏன் அதை மறக்க வேண்டும்?
நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வந்தாரு. அல்லேலூயா. ஜனங்களை காப்பாற்றுவதற்கு, நம்முடைய சீடர்களுக்கு உதவி செய்வதற்கு தேவன் இறங்கி வந்தாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10:38 அருமையான ஒரு வேத வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆண்டவர் பாருங்க, எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். எல்லா மக்களுக்கும் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரையும் குணமாக்குகிறவராயும் ஆண்டவர் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் அதை கவனிக்க மறந்துட்டோம். அதை பார்க்க நம்ம மறந்துட்டோம். அதான் இந்த சங்கீதத்திலே அவர் அருமையாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? 66ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், அவர் கடலை உலர்ந்த தர வழியாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 5ஆம் வசனத்தில் அவர் செய்கைகளை பாருங்கள், கவனிங்க, படிங்க, ஆராயுங்க என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 8லிருந்து கடைசி 20 வேத வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவருடைய துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு கூட, உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கார். 121:3 உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஆமென். தேவன் சோதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் பொல்லாங்கினால் ஒருவரையும் என்ன செய்யறதில்லை, அவர் சோதிக்கிறது இல்லை. இந்த 8லிருந்து 20 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும், அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்த வேண்டும். ஆண்டவர் செய்ததான நம்ம நன்மைகளை நினைத்து நாம் போய் என்ன செய்யணும்? சாட்சிகளை சொல்லணும். எப்படிப்பட்ட சாட்சிகள் சொன்னால், நான் சோதனை வழியாய் கடந்து போனேன், நான் உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போனேன், இந்த பிரச்சனையின் வழியாய் நான் கடந்து போனேன், இந்த பலவீனத்தின் வழியாய் நான் கடந்து போனேன், எத்தனையோ சத்துருக்கள் கிரியைகள் எனக்கு விரோதமாய் இருந்தது, ஆனாலும் ஆண்டவர் என் காலை தள்ளாட விடல. ஆண்டவர் என்னை தாங்கினார், என்னை தப்புவித்தார், எனக்கு உதவி செய்தார். நான் தீயையும் தண்ணீரை என்ன செய்தேன்? கடந்து வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, எங்களை 14 எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் பாரம் அதிகமாய் இருக்கிறது. இடுப்புகளின் மேல் அதிகமான பாரம். எத்தனையோ வலைகளிலே நாம் என்ன சிக்கிட்டோம், நெட்வொர்க்ல. அல்லேலூயா. வலை என்று சொன்னால் என்ன? நெட்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் பல கன்னிகள், பலவிதமான கன்னிகளிலே, பலவிதமான வலையிலே நாம் அகப்பட்டிருந்தோம். மனுஷரை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து. இதுதாங்க சாட்சி. அல்லேலூயா. மனுஷர்கள் என்ன பண்ணாங்க? தலையின் மேல ஏறி போனாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களை வலையிலே அகப்படுத்தினீங்க. ஆண்டவரே, என்னை நெருக்குனீங்க, ஆனாலும் கூட கர்த்தர் நம்மளை என்ன செய்யல? கைவிடலைங்க. இதுதான் நமக்கு சாட்சி. அந்த சாட்சியுடைய பிரதிபலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, சர்வாங்க தகன பலிகளோடு உடைய ஆலயத்திற்குள். இதுதாங்க சாட்சி. நன்றி செலுத்த போறேன் ஆண்டவருக்கு. நான் போய் தேவ ஆலயத்துல ஆண்டவருக்கு பலி செலுத்த போறேன். ஏன் இந்த பலி? என்னை உயிரோடு கூட காத்தார், என் ஜீவனை எனக்கு திரும்ப அளித்தார், என் வாழ்வை தேவன் எனக்கு திரும்ப கொடுத்தார். ஆகவேதான் நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்வி நான் என்ன செய்ய போறேன்? நான் பலிகளை செலுத்த போறேன். 11ஆம் வசனத்துல சொல்ல, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆண்டவரே, இந்த உபத்திரத்திலிருந்து என்னை மீட்டெடுத்தால், இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு விடுவித்தால், ஆண்டவர் இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்றினால், நான் உம்முடைய ஆலயத்திற்கு சென்று உமக்கு நான் பலியிடுவேன்.
ஆண்டவரே இந்த நோவு என்னால தாங்க முடியல, இந்த வலி என்னால் தாங்க முடியல, எனக்கு சுகம் கொடுப்பீர் என்று சொன்னால் நான் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து உமக்கு பலி செலுத்துவேன். ஆமென். பொருத்தனையோடு இப்படி ஆலயத்திற்குள்ளே வருவேன். சாட்சிங்க, நன்றி செலுத்துது ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு முன்பாக அவர் செய்த ஏராளமான சாட்சிகளுக்கு, நன்மைகளுக்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சாட்சி ரொம்ப முக்கியம். சாட்சியா இருக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், நல்ல பலிகளை ஆண்டவருக்கு நம்ம செலுத்தணும். பாருங்க 15வது 14 என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு நாம் செலுத்துவேன். அப்படி நம்ம ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருந்து, கர்த்தருக்கு பிரியமா இருந்து, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக பொருத்தனைகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்தணும். 15 ஆட்டுக்கடாக்களின் இணைப்புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலிகளாக இடுவேன். கொடுமையானவைகள், பெஸ்டானதை ஆண்டவருக்கு கொடுப்பேன், சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுப்பேன். அத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆபேலுடைய காணிக்கை எப்படி தெரியுமா இருந்தது? சிறந்த காணிக்கையா இருந்தது. பெஸ்டானது ஆண்டவருக்காக நான் கொடுக்க வேண்டும், சிறப்பான ஆண்டவருக்கு நான் காணிக்கை கொடுக்க போறேன். கொடுமையானவைகளை நான் நமக்கு தகன பலிகளிடுவேன். கண் ஊனமானதை நான் செலுத்த மாட்டேன், கால் ஊனமானது நான் செலுத்த மாட்டேன், நான் நொண்டியானதை நான் செலுத்த மாட்டேன், நோயாய் நான் கர்த்தருக்கு நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்கறதெல்லாம் கர்த்தருக்கு சிறப்பானதை கொடுப்பேன், பழைசு கொடுக்க மாட்டேன், எல்லாம் புதுசுதான் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பாருங்க, காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் நான் உமக்கு பலியிடுவேன். காளைகள், செம்மறியாட்டு கடாக்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அப்படி ஒரு சிறந்தது, பெஸ்டா இருக்கிறது நான் கர்த்தருக்காய் கொடுப்பேன். ஒரு சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். இதுதான் சாட்சி. ஆமென். கர்த்தருக்கு சாட்சி சொல்லணும். இன்றைக்கு ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை, நான் நிர்மூலமாக வந்திருப்பது கர்த்தருடைய கிருபை, இன்றைக்கு ஆலயத்துல வந்திருப்பது கர்த்தருடைய கிருபை, பாட்டு பாடுவது கர்த்தர் கிருபை, இன்றைக்கு வேலைக்கு போவது கர்த்தருடைய கிருபை, இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. பாருங்க, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இன்றைக்கு நான் ஆண்டவர் என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். என்ன சொன்னா என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக நான் அநீதி செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, அக்கிரம சிந்தை எனக்குள்ளே வரவில்லை, அக்கிரமான காரியத்தை வழியில நான் போகவில்லை, என் சிந்தையிலே பாவம் வரவில்லை, என் இருதயத்திலே பாவம் குடிக்கொள்ளவில்லை, என் கால்களை நான் விலக்கி பாதுகாத்துக் கொண்டேன், என் கைகளை நான் பாதுகாத்துக் கொண்டேன், என் கண்களை நான் பாதுகாத்துக் கொண்டேன், என்னுடைய எண்ணங்களை நான் பாதுகாத்துக் கொண்டேன். அவரை நோக்கி நான் என்ன செய்தேன்? வாயினால் கர்த்தரை துதிப்பேன். ஏன்? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, சாட்சி சொல்றாரு, தேவன் என் ஜெபத்தை கேட்டார், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், தேவன் மெய்யாய் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஆமென். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை விட்டு என்னை விட்டு விலக்காமல் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கடைசியா சொல்ல, ஜெபத்தையும் தள்ளல, கிருபையை விட்டு விலக்கல. அல்லேலூயா. ஜெபத்தையும் அவரை தள்ளல, கிருபையை என்னை விட்டு விலக்கல. 2 காரியங்கள் அவர் ஆழமாக சொல்றாரு. என் ஜெபத்தையும் ஏற்றுக்கொண்டாரு, என் கிருபையை எனக்கு பாராட்டினார். இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையில ஜெபமும் அந்த கிருபையும் இணைந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. சொந்து போவாதீங்க. கர்த்தர் அவைகளோடு இருக்கிறதை பார்க்கல, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர். இந்த வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். எனவே நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். 2வதாக தேவனுடைய செய்கைகளை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். 3வதாக நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.